இந்த பிருகுநந்தி நாடி முறை அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியத்திலேருந்து ஒரு அடுத்த நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். பிருகு நாடி முறையில் மொத்தம் இருக்கிறது 23 விதிகள் மட்டும்தான். இந்த 23 விதிகளை எந்த ஒரு ஜோதிடர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னாலும் ஒரு ஜாதகரை பற்றின துல்லியமான பலன்களை எடுத்து வைக்க முடியும். இந்த லாக்டவுன் சமயத்தில் தனுசுல சனி, அதே வீட்டில் கேது, உலகத்தையே முடக்கி போடுச்சு. இதுதான் பிருகு நாடி அப்படிங்கிறது. இப்போ ஈரான் போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஈரான் போருக்கும் பிருகு நாடிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. கிரக பயிற்சிகள்லாம் அந்த ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, குருபலன் அதெல்லாம் பிருகு நாடியில் கிடையாது. ஒருத்தருக்கு தசாபுத்தியின் அடிப்படையில் பலன்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே கூட தசாபுத்திகளை கடந்து சில விஷயங்கள் நடக்கும். பலன் தப்பி போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் சில விஷயங்களை கவனிக்கணும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட மணப்பாறையிலிருந்து ரங்கநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே ஜோதிடத்தில் தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் ஜோதிடத்து மூலியமாக தீர்க்க முடியும். இப்போது நிறைய பிரச்சனைகள் தீர்க்க முடியலனாலுமே ஒரு சில பரிகாரம் மூலியமாக அது தற்காலிகமாக கொஞ்சம் தாக்கத்தை குறைக்க முடியும் அப்படின்னால சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துமே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வழிபாடுகள் மூலியமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அது தீர்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜோதிடத்தில் நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்குது சார். ப்ரெடிக்ஷன் அப்படிங்கன்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடம் இருக்குது, பிரசனம் இருக்குது, ஜாதகம் பார்த்து கட்டத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறது உண்டு. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம நாடி ஜோதிடம் பற்றி பார்க்கலாம் சார். இப்போது நிறைய மக்களுக்கு என்னோட பிரச்சனை எப்படியாச்சும் தீந்துராதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நாடியில் முக்கியமாக பிருகுநந்தி நாடியில் தீர்வு இருக்கா அப்படின்னு இன்னைக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சார். முதல்ல பிருகுநந்தி நாடினா என்ன, நாடி ஜோதிடத்தில் பிருகுநந்தி நாடியில் என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சார். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். அதாவது நீங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா நாடி முறையை பற்றி கேட்க வரீங்க. நான் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஜாதகம் பார்க்குறோம், பாரம்பரியமாக பார்த்துட்டு இருக்காங்க, புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ரெண்டாவது இதில் ஏதாவது பரிகாரம் கிடைச்சிடாதா? அதாவது ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்காக தான் பூமியில் பிறக்கிறாங்க. இந்த ஜாதகத்து மூலமாக இல்லாட்டியும் இந்த பிருகு நாடி நந்தி முறை மூலமாக ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்றது தான் நீங்கள் கொண்டு வரீங்க. ஓகே, கண்டிப்பாக நம்ம பிருகு நாடியை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிருகுநந்தி நாடி முறை அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியத்திலேருந்து ஒரு அடுத்த நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய முறையில் எப்படி இருந்தது அப்படின்னா லக்னத்தை மையமாக வச்சு பாவகத்தை அடிப்படையாக கொண்டு பலன் கணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது லக்னம் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், இப்படி பாவகங்களை கனெக்ட் பண்ணி தான் ஜோதிடம் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிதர்சனமாக இருந்ததா அப்படின்னா கிடையாது. இது இடையில கொண்டு வந்த முறை அப்படிங்கிறதுனால இப்போ அந்த லக்ன பாவகம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு பழைய அதாவது ராசி முறைகளை மட்டுமே வச்சு பார்க்கக்கூடிய முறைக்கு பேர் தான் பிருகு நாடி முறை. இந்த பிருகு நாடி முறையில் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜோதிடருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது, முதல் விஷயம் கிரக காரத்துவம், ரெண்டாவது ராசி காரத்துவம். இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. பாவக காரத்துவம் அவசியம் இல்லை. ஏன் பாவக காரத்துவம் தேவையில்லைன்னா இங்கே பாவகமே இல்லை. லக்னமோ லக்ன புள்ளியோ இந்த பிருகு நாடி முறையில் கிடையாது. இதுக்கு பதிலாக ஒரு ஆண் ஜாதகருக்கு குருவையும் ஒரு பெண் ஜாதகராக இருந்தால் சுக்கிரனையும் அடிப்படையாக வச்சு தான் பலன் கணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை நம்ம மறைச்சிட்டு அவங்களுடைய குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு அவருடைய குரு ரிஷபத்தில் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவுக்கு திரிகோணத்தில் யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். குரு ரிஷபத்தில் இருக்கார், அப்போ கன்னியில் யார் இருக்கா, மகரத்தில் யார் இருக்கா, இதுதான் பேசிக். அதாவது பிருகுநந்தி நாடி முறையில் மொத்தம் இருக்கிறதே 23 விதிகள் தான். ஆனால் பாரம்பரியத்தில் அப்படி இல்லை. விதிகள் அது ஒரு கடல் மாதிரி இருக்கும். அதனால் சில மிஸ்டேக்ஸ்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட தவறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பிருகு நாடி முறையில் மொத்தம் இருக்கிறதே 23 விதிகள் மட்டும்தான். இந்த 23 விதிகளை எந்த ஒரு ஜோதிடர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னாலும் ஒரு ஜாதகரை பற்றின துல்லியமான பலன்களை எடுத்து வைக்க முடியும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பரிகாரத்தையும் அவங்களால கொடுக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் தெரியணும். அதாவது மேசம், சிம்மம், தனுசு, இது மூணும் ஒரே தன்மை கொண்ட ராசி. அதாவது மேசம் அப்படிங்கிறது நெருப்பு ராசி, சிம்மம் அப்படிங்கிறது நெருப்பு ராசி, தனுசு அப்படிங்கிறது நெருப்பு ராசி. ரிஷபம், கன்னி, மகரம், இது மூணுமே நில ராசிகள் அப்படின்னு பேர். மிதுனம், துலாம், கும்பம், இது மூணுமே காற்று ராசிகள் அப்படின்னு பேர். இந்த மிதுனத்தினுடைய காற்றுத்தன்மை வேறு மாதிரி இருக்கும், துலாத்தினுடைய காற்றுத்தன்மைகள் வேறு மாதிரி இருக்கும், கும்பத்தினுடைய காற்றுத்தன்மைகள் வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா மிதுனம் ஒரு தென்றல் காற்று, துலாம் ஒரு சுனாமி காற்று, கும்பம்
ஒரு கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு தென்றல் காற்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ராசியினுடைய காரத்துவமும் அந்த கிரகத்தினுடைய காரத்துவமும் இணைக்கும் போது ஒரு அற்புதமான பலன்களை இந்த பிருகு நாடி முறையில் எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி திரிகோண ராசிகளை எடுத்துக்கணும். இந்த திரிகோண ராசிகள் முதல் விஷயம். இந்த 1, 5, 9 இந்த கிரகங்கள், இந்த கிரகத்திலேருந்து, அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருடைய தொழிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி எடுத்துக்கணும். சனி தான் தொழில்காரகன், கர்மகாரகன், ஜீவகாரகன் அப்படின்னு பேர். அப்போ இந்த சனிக்கு திரிகோணத்தில் யார் இருக்காங்க, அதாவது சனி மேஷத்தில் இருக்கார் அப்படின்னா சிம்மத்தில் யார் இருக்கா, தனுசில் யார் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியணும். சனி தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலையில் கேதுவை போய் தொட்டார் அப்படின்னா தொழில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஜோதிடம், பிருகுநந்தியினுடைய விதிகள். அப்போ இதுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி பரிகாரம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது அப்படிங்கிறது சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா யமனுடைய அசிஸ்டண்ட், கணக்கு வழக்கு எழுதக்கூடியவர். அப்போ இவங்க மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது இவங்களால் முடியும் போதோ சனி கேது இணைஞ்சவங்க தொழிலில் பாதிப்புகள் வரும்போது சித்திரகுப்தனை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சனி கேது இணைவினால் பாதிப்புகள் ஏற்படாது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பிரமிச்சு போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஷாக்காகாமல் கேளுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுன் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லாக்டவுனில் யாராவது ஒருத்தராவது வேலை செய்ய முடிஞ்சுதா? அப்போது இந்த லாக்டவுன் சமயத்தில் தனுசில் சனி, அதே வீட்டில் கேது, உலகத்தையே முடக்கி போட்டுச்சு. இதுதான் பிருகு நாடி அப்படிங்கிறது. ஸோ சனி கேது அப்படின்னு இணையும் போது தொழிலை முடக்கும். இப்போ ஈரான் போர் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஈரான் போருக்கும் பிருகு நாடிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ராகு இப்போதைக்கு கும்ப ராசியில் இருக்குது. இந்த ராகு நின்ற வீட்டிலேயே செவ்வாய் இருந்தது, இப்போ தான் மீன ராசிக்கு கடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த ராகு செவ்வாய் எப்போல்லாம் தொடர்பு உள்ளதோ அப்போல்லாம் உலகத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில் ஒரு ஃபயர் ஆகிறது, ஒரு குண்டு வைக்கிறது, ஒரு தாக்குதல் நடத்துறது, ஒரு போர், யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ராகு செவ்வாய் இணையும் போதெல்லாம் அந்த மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு வருது. ஏன்னா செவ்வாய் தான் எரிபொருள், செவ்வாய் தான் மின்சாரம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை முடக்கிறது. ஏன்னா சிம்பிளான விஷயங்கள் மட்டும்தான் நாடியில் இருக்குது. கிரகங்களில் மொத்தம் 9 கிரகங்கள் தான். ஆனால் சொல்லப்போனால் 10 கிரகம், மாந்தியோடு சேர்த்து 10 கிரகம் பாரம்பரியத்தில். ஆனால் பிருகு நாடியில் 9 கிரகங்கள் தான் எடுத்துக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிரக பயிற்சிகள்லாம் அந்த ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, குருபலன் அதெல்லாம் பிருகு நாடியில் கிடையாது. சிம்பிளான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோச்சார குரு தன்னுடைய பயணத்தில் ஒரு 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 சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு தனிப்பட்ட ஜாதகருடைய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்கள் மேலே பயணிக்கும்போது அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்களை டெவலப் பண்ணி விட்டுருவார். சூரியன் அப்படின்றது தந்தை. அப்போ தகப்பனாருக்கு ஒரு வளர்ச்சி. குரு அவருடைய ஜாதகத்தில் சூரியன் மேலே போகும்போது, இப்போ இன்றைக்கி குரு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருக்குது. இப்போ மிதனத்தில் அல்லது துலாத்தில் அல்லது கும்பத்தில் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கோ அவங்க தந்தைக்கு பெரிய அளவில் வளர்ச்சிகள் கிடைக்கும். இந்த ராசிகளில் சந்திரன் இருந்தார் அப்படின்னு சொன்னிங்கன்னா தாய்க்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இதுவே செவ்வாய் இருக்கார் அப்படின்னா சகோதரனுக்கோ அல்லது அவங்களுடைய இயந்திரம் அல்லது செவ்வாய் காரகத்துவமான பொருட்களில் ஏதாவது தொழிலில் இருக்காங்க, வேலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் தான் இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கும். இப்போ இதுவே புதன் மேலே குரு போகிறார். இப்போ குரு மிதனத்தில் போகிறாங்க. மிதனம், துலாம், கும்பத்தில் யாருக்கெல்லாம் புதன் இருக்கோ பிறந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கமிஷன் தொகை வர்றது, ஒரு நிலம் சேல்ஸ் ஆகிறது, கண்டிப்பான முறையில் ஒரு லேண்டு வாங்குவாங்க. ஸோ இதுதான் பிருகு நாடி முறைங்கிறது. இதுவே புதன் இருக்குது, அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் புதன் மிதனத்திலேயோ துலாத்திலேயோ கும்பத்திலேயோ புதன் இருக்குது, அந்த ராசி மேலே குரு ஏறினாலும் சரி அல்லது புதன் இருக்க ராசி மேலே சனி ஏறினாலும் சரி அவங்க நிலம் வாங்குவாங்க அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டே கொடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இல்லை இடம் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்டது பரிகாரம்னு கேட்டிங்க. ஸோ இப்போ இன்றைக்கி கோச்சாரம் சிம்மத்தில் கேது இப்போ ரன்னிங்கில் இருக்குது, கடகத்தை நோக்கி வந்துட்டுருக்கு. இப்போ யாருக்கெல்லாம் மீனத்துலேயோ மகரத்துலேயோ அல்லது கடகத்திலேயோ சனி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க இப்போ தொழில் தொடங்கக்கூடாது. ஓகே, அப்படி தொழில் தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் நான் தொடங்குறதுக்கு முயற்சிகள்லாம் எடுத்துட்டேன், இனிமேல் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வழிபாடு சித்திரகுப்தன் வழிபாடு எடுத்துக்கலாம். அல்லது தான தர்மங்களை நிறைய கொடுக்கலாம். ஏன்னா கேது அப்படிங்கிறது தான தர்மங்கள், சன்னியாசிகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் பெரிய அளவில் டெவலப் ஆகும். அல்லது கேதுனுடைய தொழில்கள் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. கேதுவோட தொழில்கள் அப்படின்னா ஞானமாக இருக்கக்கூடிய தொழில்கள், அதாவது ஜோதிடம், ஆன்மீகம், இந்த துறைகள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சனி கேது இணைவு எந்த தொந்தரவும் கண்டிப்பான முறையில் செய்யாது. ஸோ இந்த மாதிரி கிரகங்களுடைய இணைவும்
கிரகங்களுடைய உராய்வும் அந்த ஒரு பிறப்பு ஜாதகத்துக்கும் கோச்சார கிரகத்துக்குமான ஒரு தொடர்பு தான் பிருகுநந்தி நடைமுறை அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து தசாபுத்தியின் அடிப்படையில் பலன்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு வகையில் உண்மை தான், அது நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா பாரம்பரியமாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து குறை சொல்ல முடியாது. ஆனாலுமே கூட தசாபுத்திகளை கடந்து சில விஷயங்கள் நடக்கும். பலன் தப்பி போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அங்கே தான் சில விஷயங்களை கவனிக்கணும். அப்போ பிருகுநந்தி நாடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது 2 கிரகங்கள் வந்து இணைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஜாதகருக்கு சிம்மத்தில் சூரியன் இருக்கும், தனுசில் கேது இருக்கும், அல்லது தனுசில் சூரியன் இருந்து சிம்மத்தில் கேது இருக்கும். அப்போ சூரியன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் கிரக காரத்துவங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சூரியன் அப்படின்றது தந்தையை குறிக்கும், திருமணமான ஒரு நபருக்கு மாமனாரை குறிக்கும். அப்போ இந்த சூரியன் கேது இணைவுள்ள ஒரு ஜாதகருக்கு தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிச்சயமான முறையில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு திருமணமானதுக்கு பிறகு தந்தைக்கோ அல்லது மாமனாருக்கோ தலை அல்லது இருதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரும். அல்லது சூரியன் மேலே கேது டிரான்சிட்டில் மறுபடியும் வருவார் இல்லைங்களா, ஒவ்வொரு 18 வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த கேது அல்லது ராகு அதே இடத்துக்கு, தன்னுடைய பிறந்த காலத்தில் இருந்த இடத்துக்கு அதே இடத்துக்கு வரும். அப்படி வரும்போது அதே இடத்துல வரும்போது அந்த கிரகத்துக்கான பிரச்சனையை கொண்டு வரும். அப்போ சூரியன் மேலே கேது வரும்போது என்ன பிரச்சனை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் ஒரு பிரச்சனை, அல்லது தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அல்லது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அல்லது பல்லு, இந்த மாதிரியான உடல் உறுப்புகளில் பிரச்சனை கொடுக்கும். திடீர்னு கண்ணில் பிரச்சனைன்னு கண்ணாடி போடுவாங்க, அல்லது பல்லை எடுத்துருவாங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்போ ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகுகேதுடைய அச்சம் திருப்பி நம்ம நகர்த்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு முறை வர்றது 18, 2 முறை வர்றது 36, 4 முறை அப்படிங்கிறது 42, 5 முறை அப்படிங்கிறது 60. இப்படி வந்து நம்ம ராகுகேது அச்சுக்களை மாற்றி மாற்றி நம்ம கணிக்கணும். அதே மாதிரி குருவை வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பலன் நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல விஷயங்களை சொல்லும், ராகுகேதுக்கள் 18 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பாதிப்பை சொல்லும். ஸோ இதில் வந்து கிளியரான ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது பிருகுநந்தி நாடியில் ஒருத்தர் வந்து கன்சல்டேஷன் எடுக்க வராங்க அப்படிங்கும்பொழுது இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது தீர்வு கொடுக்கும் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேரேஜ்க்காக வராங்க, இல்லை குழந்தைக்காக வராங்க அப்படின்னா, இல்லை கடனுக்காக வராங்க, தொழில் விஷயமாக வராங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துக்குமே பிருகுநந்தி நாடியில் வந்து ப்ரிடிக்ஷன் எடுத்துட முடியுமா சார்? கண்டிப்பாக எடுக்கலாம் மேம். ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிங்க. இன்றைய வாழ்க்கை முறையில் குழந்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக போயிடுச்சு. இப்போ யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், யாருக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், ஒரு ஜாதகத்தில் பிருகுநந்தி நாடி முறையை பொறுத்த வரைக்கும் குழந்தை அப்படின்றது நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு மாதிரி எடுப்போம். லக்னத்துக்கு 5ஆம் இடம்னு எடுப்போம். லக்னத்துக்கு 5ஆம் இடம் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேரேஜ் மேட்சிங்கில் இணைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தையில் பாதிப்பை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் என்ற ராசிக்கு 5, 9 இந்த ராசிகளில் சூரியனுக்கு பகை கிரகமான சுக்கிரன், சனி, ராகு, கேது இவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பிருகுநந்தி நாடியுடைய விதி. இதை வந்து நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போதே பார்த்து பொருத்திடணும். இல்லை அப்படி இருக்குது, வேறு வழி இல்லை, பொருத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட இதுக்கு நம்ம தீர்வுகளை எடுத்துக்கலாம். இப்போ சூரியனுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் வந்துட்டார் அப்படின்னா மகாலட்சுமியுடைய வழிபாடு. சூரியனுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா அதுக்குன்னு சில பரிகார முறைகள் இருக்குது. சூரியனுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ராகு அப்படிங்கிறது வனப்பிரதேசங்கள். அப்போ வனப்பகுதிகளில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு முறை. இப்போ ராமருடைய வரலாறில் கூட சொல்லுவாங்க, ராமர் வந்து திதி கொடுக்கும்போது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தில தர்ப்பணபுரி அப்படின்ற ஒரு கோயிலில் தான் அவருடைய தந்தைக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்ததா வரலாறு சொல்லுது. நீங்கள் சூரியனுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அந்த கோயிலில் கூட நீங்கள் போய் ஒன்றும் செய்ய வேணாம், ஒரு அர்ச்சனையோ அல்லது ஒரு வழிபாடு, ஆத்மார்த்தமாக வழிபாடு கூட வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் குழந்தை அப்படின்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம அனுபவத்தில் சொல்லி நிறைய பேர் கிடச்சிருக்கு. சூரியனுக்கு திரிகோணத்தில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பித்ரு தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடையாகும். ஸோ இதே மாதிரி சூரியனுக்கு 5ல் கேது இருக்குது அப்படின்னா அதுவும் குழந்தை பாக்கியத்துக்கான தடையை நிச்சயமாக சொல்லும். குழந்தை அதாவது திருமணம் ஆகிடுச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை, எல்லா ஜோசியர்ட்டையும் போகிறோம், 5ஆம் இடம் நல்லா தான் இருக்கும், குழந்தை பிறந்துடும் அப்படின்னு அடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார், ஆனால் குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சூரியனுக்கு 5ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பாருங்கள். சூரியனுக்கு 5 கூடியவன் எந்த வீட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். இதை வச்சு தான் குழந்தையினுடைய பிறப்பை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சூரியனுக்கு 5ல் குரு இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் நல்ல குழந்தைய பிறக்கும். இந்த குழந்தை பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவினுடைய நட்சத்திரத்திலே பிறக்கும், அல்லது குருவினுடைய கிழமையில் பிறக்கும், அதாவது வியாழக்கிழமையில் பிறக்கலாம். அந்த சூரியன் என்ற வீடு
எந்த வீடோ அந்த வீட்டினுடைய அது என்ன வீடு, அது சூரியன் நிற்கிறது சூரியன் வீடாக கூட இருக்கலாம். அப்போ சூரியன் சிம்மத்தில் இருக்க ஜாதகராக இருந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் குழந்தை பிறக்கும். அப்போ வழிபாடு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் வழிபாடு தான். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதே மாதிரி சூரியன் சந்திரன் வீட்டில் நிற்கிது அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு குழந்தை பிறக்கும். சூரியன் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குழந்தை பிறக்கும். இப்படி என்ன கிழமையில் குழந்தை பிறக்கும் அப்படின்றத எடுத்துடலாம். அப்போ இதில் என்ன பேஸ் அப்படின்னா ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூரியனை முக்கியமாக எடுக்கணும். அதே போல் குருவையும் எடுக்கணும். சூரியன் எடுத்துகிட்டு குருவை விட்டுறக்கூடாது, குருவை எடுத்துகிட்டு சூரியனை விட்டுறக்கூடாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனகாரகன் புத்திரகாரகன் குரு அப்படின்னு சில ஜோதிடர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியனே எடுக்கணும், குருவை எடுக்கணும். சூரியனுடைய நிலை இதில் எப்படி இருக்குது, குருவினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்ற 2 அமைப்பையும் பார்த்துட்டு நம்ம இதுக்கு ஒரு தெளிவான முடிவு வரலாம். ஆனால் முக்கியமாக நம்ம கணிக்க வேண்டியது சூரியன் தான். ஸோ சூரியனுடைய நிலையை பொறுத்து தான் குழந்தை பாக்கியம் அப்படின்றது அமையுது. ஸோ ரொம்ப சிறப்பாக பிருஹநந்தி நாடியில் என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் எடுக்கலாம்? ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் நிறைய விதமான பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க. ஸோ பிருஹநந்தி நாடியில் அதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.